முக்கிய செய்தி. அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு எப்போது என அதிமுக செல்லூர் ராஜு பேரவையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வீர வசந்தராயர் மண்டபத்தை புதுப்பிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். சட்டப்பேரவையின் முதல் நாளில் வினாடி வினாவில் அமைச்சர்கள் உரை நடத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அரசினுடைய தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கூட்டி தற்போது அந்த கல்லை எடுப்பதற்குண்டான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்கனவே 19 கோடி ரூபாய் அளவில் டெண்டரும் கோரப்பட்டு அந்த டெண்டர் பணிகளும் நடந்து வருகின்றது. இந்த வீர வசந்தராயர் மண்டபத்தை ஒவ்வொரு இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வுக் கூட்டத்திலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து அவரும் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார். விரைவில் அதற்குண்டான பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெறும். அவர் கோரிய அந்த ஐயனார் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணியும் வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும். மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 63 பணிகள், அந்த 63 பணிகளில் 40 பணிகள் உபயதாரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீதம் இருக்கின்ற 23 பணிகளையும் முடித்து அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிச்சயமாக குடமுழுக்கு அனைவரும் மகிழ்ச்சியுறுகின்ற வகையில் நடத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக